பிளான் பண்ணியிருந்தா வேற லெவலாக இருந்திருக்கு. அவ்வளோ பிரமாதமா இன்னைக்கு ஒரு இதே மாதிரி சார் மேலும் மேலும் பெரிய பெரிய அச்சீவ் பண்றதுக்காக வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சார், நல்லா காப்பாடலாமே. சூப்பர் சூப்பர் சூப்பர், கிளாப் 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 கிளாப். எனக்கு நல்லதான். சூப்பர் 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 சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஃபேமிலியா இருந்தா எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. பிச்சமுத்து சார் அவர்கள் தான் சூப்பர். கப்பல் சார் மேடம் சப்போர்ட், சார் மேடத்துக்கு சப்போர்ட், அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. சார் சூப்பரா பாராட்டுக்கலாம். கிளாப் 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 கிளாப். அவருடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்லுவாங்க, நம்ம கேட்போம். அது மூலியமா நம்மளும் வழி நடத்தி நம்மளும் நடப்போம். மாலை வணக்கம். மாலை வணக்கம். என்னுடைய பேர் பிச்சைமுத்து. நான் துறையூர்லேருந்து வரேன், திருச்சி மாவட்டம் துறையூர். 16 முடிஞ்சு 17ஆவது வருஷம் அந்த லீடர்ஷிப் ஃபீல்டில் இருக்கேன். நான் 90 இயர்ஸ் 90 வருஷம் அனுபவ கம்பெனியில் கிட்டத்தட்ட 14 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன். லீடர்ஷிப் ஃபீல்டில் இருக்கேன். அந்த அனுபவத்தை அப்படியே கொண்டு வந்து எலிசபெத்தில் பொன்னியாக போட்டிருக்கேன். அதனோட எஃபர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 300 பேர்லசிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த பிராண்ட் இந்த எலிசபெத் நமக்குள்ள வரதுக்கு முன்னாடி நானும் ரமேஷ் சார் ஒரு நெட்வொர்க்ல பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஆல்ரெடி அந்த நெட்வொர்க்ல இன்கம் இல்லாதப்ப என்ன பண்ணா ரமேஷ் சார் வாலண்டியரா அந்த நெட்வொர்க்ல ஐடி இருக்கே இந்த பிராண்ட் இருக்கு, இதுல உங்களுக்கு நீங்க பிசினஸ் வந்து ரீட்டைல் ப்ராடக்ட் பண்றீங்க, இது நல்லா பண்ணலாம், உங்களுக்கு இன்கம் இருக்கு. 6300 ஒரு ப்ராடக்ட், 1300 ரீட்டைல் ப்ராடக்ட் இருக்கு, 6300 ஒரு பொருள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அந்த நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு அவரோட டவுன்லைனா நான் இருந்த அந்த நெட்வொர்க்ல அப்படி இருக்கையிலேயே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இன்கம்காக நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த இன்கம்காக பண்றப்ப ரிசல்ட் பார்த்தாச்சு, பொருள் எடுத்தாச்சு, நல்ல இன்கம் எடுத்துட்டு இருக்கோம். அப்ப எடுக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா கம்பெனில ஒரு சேலஞ்சு, உங்களுக்கு எலிசபெத் வேணுமா இந்த பிராண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றப்ப ரமேஷ் சார் என்கிட்ட கேட்கறாங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் ரமேஷ் சார் சொன்னேன், சார் அந்த பிராண்ட் வேணாம் சார், இத்தனை வருஷம் 1 வருஷம் வேலை பார்த்துருக்கோம், குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான இன்கம் இல்லை, இதை நாம் எடுப்போம் சார். இதை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 month கூட ஆகல, என்னால ஒரு அமௌண்ட் ஏன் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கையில இதை கண்டினியூ பண்ணோம்னா பெரிய நெட்வொர்க், பெரிய ஒரு ஹியூஜான அமௌண்ட் எடுக்க முடியும், அதே சமயத்தில் பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ண முடியும் அப்படி ஒரு கான்பிடென்ட் கொடுத்தேன். அவர் என்ன பண்ணாரு, ஓகே சார் சூப்பர் சார், நானும் பிளான் பண்ணிக்கிறேன் சார், 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில வந்தோம். இன்னைக்கு 100% இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட் போட்டுட்டு நிறைய கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், நிறைய நெட்வொர்க் லீடர்ஸை கிரியேட் பண்ணிருக்கேன். ஏன்னா நெட்வொர்க் லீடர்ஸ்ன்றது சார் வந்து எங்களுக்கு ரமேஷ் சார் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து மோகன் சார் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா மோகன் சாரோட ஸ்பீச் வந்து அடிக்கடி நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஆனா ஃபீல்டு இருக்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எஃபர்ட் 2 பேருமே ஆல்ரெடி இருந்த நெட்வொர்க் லீடருக்கு நானும் ரமேஷ் சாருமே போயிட்டு அப்ரோச் பண்ணோம். நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கு, இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ். எனக்கு ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸ்க்கு நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பிளஸ் என்னோட மெசேஜ் மட்டும் ஷேர் பண்ணிட்டே இருந்தேன். அது மூலமா கஸ்டமர்ஸ் கிரியேட் ஒரு சைடு ஓடிட்டே இருந்துச்சு, ஒரு சைடு நெட்வொர்க் பில்ட் பண்றதுக்கான வேலை நடந்துட்டே இருந்துச்சு. அது மூலமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா
இன்கம்ல சேலஞ்சு இல்லை. டெய்லி பார்த்தா குறைஞ்சபட்சம் மினிமம் 1000 ரூபாய்க்கு மேல இன்கம் எடுக்க முடிஞ்சுது அப்படின்ற சூழல் வந்துச்சு எனக்கு ஒண்ணு. அடுத்தடுத்து என்ன பண்ணேன், வாரத்துல 2 ப்ராடக்ட் சேல் பண்ண இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்டா சேல் பண்ணி அவங்களுக்கு கோல் செட் பண்ணேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 ப்ராடக்ட் கொடுக்குற அளவுக்கு கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போ லாஸ்டா வந்து இந்த மீட்டிங் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, தேதி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எல்லாம் நெருங்கி வந்துருச்சு. பிளாட்டினம் வச்சு முடிச்சுட்டு தியரி வந்து 83,000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணாதான் ரூபி அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம இன்கம் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு டெய்லி காலையில 6 என்ட்ரி, நைட் 6 என்ட்ரி ஒரு நாளைக்கு கொடுக்கணும் கோல் செட் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த அச்சீவ்மெண்ட்டாக இப்போ ரூபி அச்சீவ் நியூ பிராண்ட் ரூபி அச்சீவராக ஆயிடுச்சு. அதே சமயத்துல ஃபேமிலி ரீதியா சப்போர்ட் இருந்தா இன்னைக்கு நான் மட்டும் எடுக்கணும். நான் நிறைய பேர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிட்டு தான் பொருள் எடுக்கணுன்ற மாதிரி நினைக்காதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு முன்னாடியே உடம்பு நான் ஆரோக்கியமா வச்சுக்கணும். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் என்னைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். அடிக்கடி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நாம எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சேன். என்னோட மிஸ்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன், குழந்தைங்க கொடுக்க ஆரம்பிச்சேன். அவங்கவுங்க ஏஜ்ல அவங்கவுங்களுக்கு உடம்பு என்னென்னலாம் மாற்றம் வருது நான் பெட்டரா ஃபீல் பண்ணேன். அதை அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நிறைய நெட்வொர்க் லீடர்ஸ்ல மட்டும் இல்லாம ஹெல்த்தியா இருக்கணும்ன்ற மாதிரியான கப்பிள்ஸ் நிறைய பேர் கஸ்டமர்ஸா கிரியேட் பண்ணியிருக்கேன். லைவ் கஸ்டமர்ஸ் வரலாம். அவங்கள என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க டிசீஸ் ஓரியன்டா இருக்கவங்களுக்கு நீங்க பொருள் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கிறவங்க வாங்குவாங்க, பிரச்சனை பண்ணா வாங்க மாட்டாங்க. ஆனா நான் கொடுத்தது என்னன்னா ஹெல்த்தி பர்சன். நான் இன்னைக்கு நல்லா இருக்கணும், எனக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க நான் கொடுத்துட்டு இருந்ததுனால அவங்க லாங் லாஸ்டிங் கஸ்டமரா இருக்காங்க. அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் கிட்ட 100 பேருக்கு மேல நான் வச்சிருக்கேன். நான் சரிங்களா, அந்த கஸ்டமர்ஸ் நான் அவங்களே கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். என்னால முடியும்னா கண்டிப்பா உங்களை எல்லாராலையும் முடியும். முதல்ல நாம சர்வீஸ் பண்ணணும். நம்ம ஃபேமிலி இருக்காங்க, அத்தனை பேர் சர்வீஸ் பண்ண வைங்க. அவங்களுக்கு ரிசல்ட்டை நீங்க எடுங்க. கண்டிப்பா ரிசல்ட் எடுக்க முடியும், பெட்டரா இருக்க முடியும். சரிங்களா, அதை வந்து மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அது மூலமா பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ண முடியும். ஒரு சைடு கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஒரு சைடு நெட்வொர்க் பில்ட் பண்ண முடியும். கஸ்டமர்ஸ் நமக்கு வேணும், அன்னன்னைக்கான இன்கம் நமக்கு தேவைப்படுது. நெட்வொர்க் பில்ட் பண்றப்ப இன்னைக்கு ஓடுறதுக்கான உடம்புல தெம்புறதுக்கு எனர்ஜி இருக்கு. ஒரு நாளைக்கு 200 இருந்து 300 கிலோமீட்டர் நான் 2 வீலர் டிரைவ் பண்றேன். ஆனா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும். நான் டெய்லி சப்ளிமெண்ட் எடுக்கணும். அப்படிங்கிறப்ப நான் ரெகுலர் சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு சொன்னா எனக்கு சர்வீஸ் பண்றதுக்கு எனக்கான ப்ராடக்ட் காஸ்ட் வேணும். அப்ப நான் கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ணி ஆகணும். அப்ப கஸ்டமர்ஸ் ஒரு சைடு கிரியேட் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு சைடு நெட்வொர்க் பில்ட் பண்ணிட்டே இருக்கேன். நெட்வொர்க் பில்ட் பண்றப்ப எனக்கு லாங் லாஸ்டிக்கா நான் இதே வந்து ஓட முடியும்னு சொல்ல முடியாது. எனக்கு நான் இன்னைக்கு 100 பேர் என்ன மாதிரி நான் ஓட வச்சேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மூலமா எனக்கு இன்கம் வரும். அப்படின்னா எனக்கு நெட்வொர்க் பில்ட் பண்ணணும். அப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா ஒரு சைடு கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ற வேலையில இறங்க, அதே சமயத்துல இன்னொரு நெட்வொர்க் பில்ட் பண்ற வேலையில இறங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இன்னைக்கு தேவைக்கு நான் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எதிர்கால தேவைக்கு கண்டிப்பா நெட்வொர்க் பில்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, நெட்வொர்க் டீம் லீடர்ஸ் நமக்கு வேணும். அதனால நீங்க ஒன்னே ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துட்டு போங்க. இங்க இருந்து எல்லாராலையுமே முடியும் இந்த வாய்ப்பு. முதல்ல நாம சர்வீஸ் பண்ணணும். நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டை நம்ம ஃபேமிலி நல்லதுக்கு நம்ம ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்க, சொல்லிட்டே இருங்க. மேடம் காலையில சமூகம் சொல்ல கூட சொன்னாங்க, நான் நிறைய பேருக்கு இடம் போட்டிருக்கேன் சார், கண்டிப்பா ஒரு நாளைக்கு வளரும் மரமும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பலம் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போலதான் நீங்க இன்னைக்கு பேசிட்டே வாங்க, நிறைய பேருக்கு பேசிட்டே வாங்க. பேச 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 என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு அவங்களுக்கு என்னைக்கு தேவை இருக்கோ அன்னைக்கு வருவாங்க. இப்போ ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாருமே வந்து சாப்பிடுவோம்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு யாருக்கு பசி இருக்கோ அவங்க தான் சாப்பிட போறாங்க. அதே போல நம்ம பேசிட்டே இருப்போம், அவங்களுக்கு என்னைக்கு தேவைப்பட்டு கண்டிப்பா நம்மள வருவாங்க. அப்ப அன்னைக்கு ஆரம்பிச்சு நம்ம குறைய கொடுக்கலாம். ஆனா அன்னைக்கு நம்ம ஃபீல் நாம இருக்கணும். அந்த ஃபீல் நாம இருந்தா மட்டும் நம்ம தேடி வருவாங்க. அதே போலதான் 17 வருஷத்துல எனக்கு ஃபீல் இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸ் தானா தேடி வராங்க. ஒவ்வொரு காலமே நான் இந்த ப்ரோட எங்க வாங்கிக்கலாம், எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்றதான் காட்டுறது. அப்ப அந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கும்ன்றத சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராங்கா நீங்க முடிவு எடுத்துருப்பாங்க. என்னால முடியல கண்டிப்பா உங்களை எல்லாரும் முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வாய்ப்பு. சூப்பர் 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 சார். சாருக்கு பெரிய பாராட்டு கொடுத்தாலும் அருமையான சக்சஸ் ஸ்டோரி. நம்ம பிசினஸை எப்படி கொண்டு போகணும், எப்படி லீடர்ஸை கிரியேட் பண்ணணும், எப்படி ப்ராடக்டை சேல் பண்ணுங்க, ரீட்டைல் ப்ராஃபிட் பண்ணுங்க, தெளிவாக சொன்ன பிச்சை சாருக்கு பெரிய